அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பிரச்சனையை மீண்டும் கிளறும் ஒரு சில யூடியூப் சேனல்கள். இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய ஆக்ரோஷமான பேச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதை பார்த்து தான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருமே சீமான் பின்னால படையெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க சீமான் ரொம்ப அவதூறாக பேசுறாரு அப்படின்னும், மேடை நாகரிகமே தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட கும்பல் பார்த்தீங்கன்னா சீமான் மேல வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில ஏற்கனவே ஒரு வாட்டி பேசு தமிழா பேசு ஊடகத்துடைய உரிமையாளரான ராஜவேல் நாகராஜன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களை சீமான் இடத்துல அவதூறான கேள்விகளை கேட்க வச்சு சீமான கடுப்பேற்றணும் அப்படின்ற நோக்கத்திலே ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. இதற்கு பின்னணியில் அவர் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நெறியாளர்களை சீமான் அவதூறாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த தற்போது ரொம்பவே வைரலாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில யூடியூப் சேனல்கள். அதாவது கோபமாக பேசுறாரு, நம்ம பதில் கேட்டோம் அப்படின்னா நம்மளே திட்டுறாரு அப்படின்னு ஒரு சில யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிடமிருந்து பணம் வாங்கிட்டோ அல்லது சீமான காலி பண்ணணும் அப்படின்னு பாஜகவிடமிருந்து பணம் வாங்கிட்டோ இந்த வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சீமானை குறித்த வீடியோக்களை பார்க்கறத விட சீமானுக்கு யார் யார் அகைன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக மாறிடுது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதிரியான யூடியூப் சேனல் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் யாரை பெரிதளவில் பாதிக்குது அப்படின்னா பாமர மக்களை தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் இப்போ நடக்குதா இல்லை எப்பயோ நடந்ததா, உண்மையிலேயே சீமான் பேசினாரா அப்படின்னு இந்த மாதிரியான குழப்பங்கள்ல இந்த மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பழமையான வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு முன்னதாக ராஜவேல் நாகராஜன் ஏவி விட்டு இந்த ஒரு நபர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதற்கு சீமான் அவர்கள் ரொம்பவே கோபமாக திட்டியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ தற்போது நடந்த மாதிரி நிறைய எடிட் பண்ணி சில யூடியூப் சேனல்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.